ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் விலாகு. ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 6 டெம்பிள் கவர் பண்ணுற மாதிரி ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணி போகிறோம். இதில் நான், என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட் மிஸ்டர் கண்ணன் அவரோட ஃபேமிலி ஜாயிண்டாக தான் ட்ரிப்பு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு டெம்பிள் பார்த்தீங்கன்னா குன்றங்குடி டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம எந்த வே சூஸ் பண்ணி போனோம் அப்படின்னா காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, அப்படியே மதுரை அந்த பக்கம் லைனில் தான் சூஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மேக்ஸிமம் நைட் ட்ராவல் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். நைட் ட்ராவல் பண்ணுறதுனால என்னால் வீடியோஸ் அவ்வளோ எடுக்க முடியல. டைரெக்டாக கோவிலில் போய் ரீச் ஆகிற வீடியோ தான் கண்டினியூ ஆகும். ஸோ நைட் ட்ராவல் ஆகினால வீடியோ கவர் பண்ண முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு வழியாக நம்ம குன்றங்குடி ரீச் ஆகிட்டோம். ட்ராவல் விலாக் அதிகமாக எடுக்கலை, எல்லாம் தூங்கிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்கலை. இதுதான் குன்றங்குடியோட மலை. மேலே தான் முருகர் இருக்கார். முருகர் தான் நம்ம தரிசிக்க போகிறோம். பாருங்க, எல்லா ஃபேமிலியெலாம் பாய் போட்டு எல்லாம் படுத்துட்டாங்க. என்னமோ விடிய வண்டி ஓட்டி கண்ணு முழிச்ச மாதிரி படுத்துருக்கிறாரு இவர் தான். ஆனால் வண்டி ஓட்டல, ஒன்றும் ஓட்டலை. ஹாய் சொல்லு. ஃபோட்டோ இல்லைண்ணா, வீடியோ. ஹாய் சொல்கிறா. குட் மார்னிங் சார். அவர் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். குன்றங்குடி என்ட்ரன்ஸ் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல இங்கே ஒரு கேட் இருக்குது. இது ஒரு கேட்டு. எம்பி வாசலில் படுத்துட்டாங்க. ஓகே, கொஞ்சம் விழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி பார்க்க போகிறோம். சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி பிளாக் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் விடிஞ்சிருச்சு. நைட்டு அன்டைமில் ரீச் ஆனால ரூம் எதுவும் கிடைக்கல. ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கும் பெருசாக ஒன்றும் ரூம் ஒன்றும் கிடைக்கல. ஸோ கோவில் ஃப்ரெஷ்ஷாக போகிற ஒரு சில இடம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு கிளம்பிட்டோம். சாமி பார்க்க இப்போ கிளம்புறோம். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டியா? இப்போ ட்ரெஸ்ஸை மாற்ற போடு. இதுதான் பார்த்தீங்கன்னா டெம்பிளோட டாப் வியூ. ஸோ கீழேருந்து நம்ம பார்க்குற டாப் வியூ. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் சொல்லு. எங்கே போயிட்டுருக்கோம்? சாமி பார்க்க போயிட்டுருக்கோம். வச்சுக்க வாடா, அவனை பிடிச்சிக்கதா. குன்றங்கோடி முருகர் கோவில் சண்முகநாதர் திருக்கோவில் எனவும் அழைக்கப்படுது. இது தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற முருகன் திருத்தலமாகும். இந்த கோவிலோட வரலாறு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். புராணங்களின்படி சூரபத்மனின் தவறான உபதேசத்தால் முருகனின் மயில் வாகனம் சாபம் பெற்றதாகவும், அந்த சாபம் நீங்கவே மயில் இந்த இடத்தில் மலையாக மாறி தவம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னர் முருகப்பெருமான் அந்த மலையிலே எழுந்தளித்தார். இதனால் இந்த மலை மயிரகிரி, மயில்மலை, சிகண்டிமலை போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டது. இந்த தலம் அருணகிரிநாதனால் திருப்புகழில் பாடப்பட்ட புனித தலமாகும். பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் வழிபாட்டு தலமாக இருந்து வருகிறது. கோவிலோட சிறப்பு அம்சத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மூலவர் சண்முகநாதர் 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்டு அருள் பாலிக்கிறார். பல முருகன் கோவில்களில் இல்லாத வகையில் முருகன், வள்ளி, தெய்வானை மூவரும் தனித்தனியாக மயில்களில் அமர்ந்து காட்சி தருவது இத்தலத்தில் மிகப்பெரிய தனிச்சிறப்பு. இந்த கோவில் மலை உச்சியில் இருக்கிறதுனால படிக்கட்டு வழியாக மேலே ஏறி சென்று தான் தரிசனம் செய்யணும். சரவண பொய்கை, தேனாறு, மயில் தீர்த்தம் ஆகிய புனித தீர்த்தங்கள் உள்ளன. ஸ்தல விருட்சம் அரச மரம் என கருதப்படுகிறது. பக்தர்கள் நம்பும் பலன்கள் சில இருக்கிறது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்குதல், குழந்தை பேறு கிடைக்கும், கல்வி மற்றும் ஞானம் வளரும், மன அமைதி மற்றும் தைரியம் கிடைக்கும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது.
இதுதான் வந்து முருகனோட பாதம், பார்த்தீங்கன்னா தெரியும். கோவிலோட முக்கிய திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், இதெல்லாம் இந்த கோவிலோட சிறப்பு திருவிழா நடக்கும். இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி, பால்குடம் எடுத்து வந்து முருகனை வழிபடுகின்றனர். இந்த கோவில் ஆன்மீக முக்கியத்துடன் மட்டுமல்லாமல் மலை மேல் இருந்து சுற்றியுள்ள பகுதியை ரசிக்கக்கூடிய அழகான இடமாகவும் விளங்குகிறது. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால் முருகரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். முன்னாடி 2 பேர் சிரிச்சிட்டே போகிறாங்க, ஏன்னு தெரில, என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. காலையில் பயபக்தியோடு போகணும் கோயிலுக்கு. குன்றங்குடி தரிசனம், குன்றக்குடி முருகரை சிரிச்சுட்டு ஏறிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த பையன் ஏறி நடந்து வர மாட்டானா. கோவில் படிக்கட்டு ஏறக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி உள்ள இயற்கை அழகை நம்ம ரசிச்சுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம படி வழியாக ஏறிட்டு இருக்கக்குள்ளே நம்ம டாப் வியூ பார்க்கக்குள்ள தான் ஒரு சூப்பரான வியூ தெரிஞ்சுது. அதுவுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ உள்ளே வந்து பிரகாரம் சுற்றி தான் வந்து மூலவரை தரிசிக்க முடியும். ஸோ பிரகாரத்தை சுற்றி நம்ம இப்போ சாமியை வழிபடுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். மூலவர்கிட்ட இருக்கக்குள்ளே நம்ம வீடியோ கேமரா யூஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் 6 மணிக்கே கோவிலை ரீச் ஆனதுனால அந்தளவுக்கு கூட்டம் பெருசாக எதுவும் இல்லை, க்ரௌடு இல்லை. ஸோ அதனால் வந்து ஈஸியாக சாமியை தரிசிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். நல்ல தரிசனம். கீழே இறங்கினதுக்கு பிறகு கீழே ரொம்ப இறங்கலை, கோவிலை விட்டு கீழே வெளில வந்ததுக்கப்புறம் நல்ல வியூ, ஒரு சூப்பரான வியூவில் வந்து ஒரு வியூ கிடச்சிது. பாருங்கள், நம்ம மேலே உள்ள கோவிலேருந்து நம்ம கீழே உள்ள பிளேஸை அழகாக பார்க்க முடியுது. அழகாகவும் இருந்தது. சூரியன் வந்து ஈஸ்டில் ரைஸ் ஆகிற டைமில் ஆப்போசிட்டில் வெளிச்சம் லைட்டாக பட்டு ஒரு அழகான வியூவை கொடுத்தது. சூப்பராக இருந்தது. பார்ப்போம். கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு 6 o'clock உள்ளே போய் ஒரு 6:30 சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கீழே இறங்கிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்த டெம்பிள் போக போகிறோம். ஸோ கீழே இறங்குற வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போ. ஸோ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கி முழுமையாக நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெம்பிள் பிள்ளையார்பட்டி போகிறோம். ஸோ அதனோட விளாகை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்பீங்க. தேங்க்யூ.